தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே காலம் இரவின் புறவியாகாதோ அதே கலா அதே வினா வானம் நழுவி தழுவியாடாதா அதே நிலா அருகினில் வருதே தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த நினைவூட்டும் நாளில் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவியர்கள் சந்திக்கும் சுகமான சந்திப்பில் நம்மை இணைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இதயபூர்வமாக வரவேற்கிறோம். நமது நிகழ்வின் துவக்கமாக இறை வணக்கம்.
என்ன வேண்டுமே என்ன வேண்டுமே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியாம வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் இந்த நதின் கோயிலே உன் முகம் கண்டேன் என்னை நீயும் அன்பு செய்யும் அளவு தேடினேன் உந்தன் அன்பு முடிவில் நான் நீண்டு போகிறேன் மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்னோம் அன்பின் பாடமாடம் கண்டு கண்கள் கலங்குகிறேன் இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன் சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே இறைவன் நீதான் எனது மனதால் சரணடைந்தேன் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன் உன் முகத்தில் உருகிப் போகிறேன் எந்த மனம் நம்பினவே பாடத்தில் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். பாடல் பாடிய நமது பள்ளியின் முன்னாள் மாணவி ரூத் ஏஞ்சல் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். அன்புள்ள உறவுகளே, இந்த இனிய நாளில் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவியர்கள் அனைவரும் ஒன்று கூடும் இந்த பொன்னான தருணத்தில் இறைவனின் அருளை நாடி பிரார்த்திக்க நமது முன்னாள் மாணவி இந்நாள் இப்பள்ளியின் வணிகவியல் ஆசிரியர் அருட்சகோதரி ஜெயா அன்பரசி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தற்போது ஜெப வழிபாடு நடைபெறப்பதால் திருத்தூதரான புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 23. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டுவோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டு மூன்று பேர் என் பெயரால் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று மொழிந்த எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, பேரும் புகழும் பெற்ற இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவிகளை ஒன்று கூட்டிய உமது மேலான கிருபைக்காக போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பள்ளியை வழிநடத்திய அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், நற்குணங்கள், பெற்றுக்கொண்ட வழிகாட்டுதல்கள், ஆளுமை திறன்கள், உறவுகள் அனைத்தையும் மகிழ்வோடு நினைவு கூர்ந்து மனமகிழ்ந்து பேருரை அடைந்து உண்மை போற்றி புகழ்கின்றோம். நான் உன்னோடு இருந்து ஆடவும் ஒருவர் மற்றவருக்கு உந்து சக்தியாக விளங்குவோம் எங்களுக்கு அருள் புரியும். இந்த கல்வி நிறுவனத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட திறமைகளையும் கொடைகளையும் சமூக நலனுக்காகவும் என் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் தாராளமாக உபந்தளித்து அதன் வழியாக வருங்கால தலைமுறையினரை சிறப்பாக உருவாக்க எங்கள் பங்களிப்பை தாராளமாக தரவும் இங்கு குழுமியிருக்கும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி இணையற்ற நாமத்தில் நமது கலாச்சாரத்தின் அழகை பிரதிபலிக்கும் ஒரு இனிய வரவேற்பு நடனம் உங்கள் கண்களை மகிழ்விக்கும்
உங்கள் மனதை இனிமையுடன் நிறைக்கும் வரவேற்பு நடனம். வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரை சான்றோரை வருகவே. வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே. வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே. வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே. வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடம் புரிய. இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடம் புரிய. சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே. கமபதா பமபதா பதா பதமப கமரிக சகரிகரி சரி சமாம சரி சபாப பாப பதனினி வெரி சனி தபம பதனி சாம். சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே. கவி நிலவாய் கலைமகளாய் யாழிசைத்தோம் வருக. கலை தென்றல் மனம் வீச மலர் சொரிந்தோம் வருக. கரம் போட்ட உறவாட களிப்புடனே வருக. கண்ணல் சுவை கண்டிடவே உவப்புடனே வருக. வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி நிதபமகரி கமபதனி. வசந்த கால மலர்கள் தூவி ததிங்கிணதும் 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 வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக வழங்குவாய். தொடக்க நூல் 12:2.
ஆம் ஆம் நம்மையெல்லாம் ஒரு குடும்பமாக பிரசன்டேஷன் கான்வென்ட்டின் அங்கமாக ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைத்த இறைவனை நெஞ்சம் நிகழ் நன்றியுடன் தொழுது கொண்டு எனது வரவேற்புரையை துவங்குகின்றேன். முதலாவதாக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி சௌந்தரி அவர்கள் நமது பள்ளியில் 1951 முதல் 1957 வரை பயின்றவர். காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது நமது பள்ளிக்கு வருகை தந்த அந்த பொற்காலத்தை கண்டவர். படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டு வீராங்கனையாகவும் பல பதக்கங்கள் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தவர். உடுமலைப்பேட்டை விசாலாட்சி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் நமது முன்னாள் மாணவி என்ற பெருமிதத்தோடு இருகரம் கூப்பி வருக வருக என அடுத்ததாக டாக்டர் ஆர் ஆனந்தலட்சுமி அவர்கள். அடுத்ததாக டாக்டர் ஆர் ஆனந்தலட்சுமி அவர்கள், சயின்டிஸ்ட், சீட் டெக்னாலஜி டிவிஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக் அண்ட் ட்ரீ பிரீடிங். அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி என்று ஔவையாரால் புகழப்பட்ட அறிவியல் வித்தகத்தின் விளைச்சல் இவர் என்றாலும் விளை நிலம் நமது காணிக்கையன்னை பள்ளி. இத்தகைய அறிவியல் அறிஞரை கைகூப்பி வருக வருகவென வரவேற்கிறேன். சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம் என்ற புரட்சி கவியின் இலக்கணமாகிய பெண் பாரதியாய் பெண் நிறத்திற்கு உழைத்திடும் திருமதி அமுதா அவர்கள் கோவை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 31 ஆண்டுகள் சேவை புரிந்து வந்திருக்கிறார். சிறந்த பேச்சாளர். இவர் புத்தகத்தை வாசிப்பதில்லை, சுவாசிக்கிறவர். பெண் குல பெருமையை காத்து நிற்கும் திருமதி அமுதா வழக்கறிஞர் அவர்களை மகிழ்வுடன் வருக வருகவென வரவேற்கிறேன். உழுவது நல்லது என்றாலும் உரமிடுவது அதைவிட முக்கியமானது. அதனால் ஆக்கம் தரும் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தி பலதரப்பட்ட மாணவிகளை தட்டி கொடுத்து அவர்களின் தரம் உயர்ந்த தம் அர்ப்பண வாழ்வின் அறப்பணியை மேற்கொண்டு சளைக்காமல் கடமையாற்றி வருபவர் எம் தலைமை ஆசிரியர். எளிமையின் அடையாளம், ஆளுமையின் முகவரி. இப்பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணை புரியும் இவரும் நம் பள்ளி என்னும் கல்வி கடலில் முத்தெடுத்த முத்து, நம் சொத்து. இவர் இல்லாமல் இந்நிகழ்வு இல்லை. இந்த நன்றியுடன் எம் பள்ளி தலைமை அன்னையை அன்புடன் வரவேற்கிறேன். சொல்மொழி கொண்டு மாணவியரை செதுக்கி அறிவுசால் சிலையாக்கி கலை படைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். நீங்க இந்த ஸ்கூல் வரும்போது எப்படி வந்திருப்பீங்க? ரெட்ட ஜட, மாணவ சீருடை, கள்ளமில்லா சிரிப்பு, லட்சியத்தை நோக்கிய பயன், ஒளி ஒளிர்ச்சி என்ற நம் பள்ளியின் விருது வாக்கினை நெஞ்சில் சுமந்து வந்த தருணம் ஞாபகம் வருதே, கனவுகளோடு அன்று பள்ளிக்கு வந்த நீங்கள் காவியம் படைத்த பெருமையோடு இப்பள்ளி வாயிலை இன்று ஏக்கத்தோடு கடந்து வந்தீர்கள். எவ்வளவு வயதானாலும் உயர்நிலை கண்டாலும் இன்று இவ்விடம் காணிக்கை எண்ணெயை
மடித்தவளும் மழலைகள் தான் நீங்கள். காணிக்கை எண்ணெய் மடிதவளும் மழலைகள் தான் நீங்கள். அரசியல் தலைவருக்கும் சிறந்த நடிகருக்கும் மட்டுமா கூட்டம் வரும்? நமது பள்ளிக்கு அழைத்தவுடன் ஆற்றும் பணிகளை விடுத்து ஆழங்கானா அன்புடன் இவ்வளாகத்தை நிறைத்து நிற்கும் அனைத்து நல்லோர்களையும் வருக வருக என்று கூறி வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாணவியர் உடனே ஜாக்கிரதை. உங்களை சந்திக்க ஒரு சிறு விண்ணப்பத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் முன்னாள் மாணவி, முன்னாள் பள்ளி கணித ஆசிரியர் திருமதி ஜெசிகா அவர்கள். Alumni meeting is a gathering of past and students of the institution, and it's a place where the institution feels proud of seeing a successful alumni. Alumni means a group of male and female graduates. Goal of an alumni. The ultimate goal of an alumni association is to build a strong network that can support and complement the wider aims of the institution. அந்த காலம் நன்றாக இருந்தது என்று பழைய நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் முன்னாள் மாணவிகளே, நாம் கடந்த கால நினைவுகளை மீண்டும் நினைவு கூற மற்றும் தற்போதைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர ஒரே மேடையில் கொண்டு வந்த இந்த சந்திப்பு ஒவ்வொருவருக்கும் மன நிறைவையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடியது. பள்ளியின் கேம்பஸில் நாம் எதிர்கொண்ட சிறப்புகள், சவால்கள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தும் இன்று ஒரே மேடையில் நமது வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களாக உள்ளன. இங்கே நம்மை உருவாக்கிய ஆசிரியர்கள் மற்றும் நமது நண்பர்கள் ஆகியோருக்கு நாம் நம் நன்றியையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நமது பள்ளி வளர்ச்சிக்காக எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதையும் விவாதிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதோ இந்த சந்திப்பு நம் அனைவருக்கும் இனிய மற்றும் பயனுள்ள ஒரு அனுபவமாக அமைய வேண்டுகிறேன். மேலும் இத்தகைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கான உறுதியையும் நம் அனைவரிடமும் ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம். சிந்திப்போம், செயல்படுவோம்.
நினைவுகளையும் சிறப்பான தருணங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். முக்கியமான தருணங்களை நினைத்து சிரித்தாலும் மகிழ்ந்தாலும் அசந்தாலும் அந்த அற்புதமான அனுபவங்களை கேட்பது எங்களுக்கு சுகமாக இருக்கும். நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் ஒரே ஒரு சிறந்த தருணம் என்ன என்று கேட்டு உங்களின் பாசமான பதிலை கேட்க காத்திருக்கிறோம். வருக. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஏற்கனவே சொன்னாங்க 1951 1951 போது உங்கள் கிராண்ட் மதர் ஏஜ் இங்கே வந்து உங்கள் மாதிரி ஸ்டேஜில் அங்கே ஆடியன்ஸாக உட்காந்து இங்கே வரக்கூடிய பேசுகிறவங்களையும் அல்லது நாடகங்களையும் அது பேச்சாளர்களையும் கேட்ட ஒரு ஆள் நான். 1951 57 வரைக்கும் இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் வெளியில் வந்து இந்த பெஞ்சில் உட்காந்து விழுந்து இந்த கிரவுண்டில் விழுந்து புரண்டு ஜம்ப் பண்ணி எல்லாம் போன ஆள் நான். இப்போது இவ்வளோ வருஷம் கழித்து 65 இயர்ஸுக்கு அப்புறம் நான் உள்ளே வந்திருக்கேன். நிறைய மாற்றங்கள் இருக்குது, ஆனால் அடிப்படை மாற்றம் மாறவில்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதோ உணர்ச்சி வசப்பட்டு தான் நானும் அந்த காலத்தில் இருந்தோம். இந்த ஸ்டேஜ், இந்த அசம்பிளி வந்து இங்கே தான் மீட்டிங் நடக்கு. ராத்திரியில் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு இது பெட்ரூம், இங்கே தான் படுத்து தூங்குவோம். காலையில் எந்த சொன்ன பெட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு போய் அங்கே பெட்ரூமில் போட்டு திருப்பி நாங்கள் இது வருவோம். அந்த மாதிரி இதே கிளாஸ் ரூம்லேருந்து உங்கள் மாதிரி வாழ்க்கையை அனுபவித்து இப்போல்லாம் உங்களுக்கு வந்து டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதுவுமே இல்லை, ரேடியோ இல்லை, டிரான்சிஸ்டர் இல்லை, டிவி இல்லை, செல்ஃபோன் இல்லை, எதுவுமே தெரியாது. அப்போ நாங்கள்லாம் வந்து பை பர்த் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். எங்களுக்குள்ளேயே பேசி, எங்களுக்குள்ளேயே சிரித்து, எங்களுக்குள்ளேயே டான்ஸ் ஆடி, இதோ இந்த இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போடுற இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது. இது 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டில் நான் இங்கே ஸ்டேஜில் நின்று ஒரு பாட்டு பாடினேன். ஒரு டான்ஸ் எங்களுக்கு ஆட வச்சாங்க. வந்த வழியே திரும்பி போ வாஸ்கோட காமா பரம்பரையே, இந்திய தேச சரித்திரத்தில் இம்மி ஏனும் இடமில்லை. அப்போ சுதந்திரம் கிடைச்ச ஒரு நாள், அதனால் சுதந்திரத்தை பாராட்டணும், சுதந்திரத்தை அனுபவித்தோம். இப்போ நான் உள்ளே வரும்போது பார்த்தா என்னுடைய அந்த 75 வருட மெமரிஸ் நிறைய இருக்குது. அப்படியே மெமரிஸ் ஆர் ஸ்டோக்கிங் மீ. நான் வந்து எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு பின்னால் இதோ என்னுடைய இதே ப்ரெசன்டேஷனுடைய மூச்சு காற்றை சுவாசித்து தண்ணீரை குடித்து வளர்ந்த இதோ இன்னும் 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கும் பொழுது நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் இங்கே இருக்கும் பொழுது, அதாவது ஐ பிலீவ் இன் காஸ்மிக் எனர்ஜி. இவ்வளவு நாள் இல்லாமல் நான் ஏன் இதுக்குள்ளே வந்திருக்கேன், ஏன் இவ்வளோ வருஷம் உள்ளே வந்திருக்கேன் தெரியாது. அப்போ சம்திங் த சுப்ரீம் பவர் எஸ் brought me here to meet you all. That's all. வேறு இதுக்கு வந்து வேறு ரீசன் இல்லை. மேபி ஒரு பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அஸ்திவாரம் ரொம்ப பலமாக இருக்கணும். அப்போ தான் எத்தனை மாடி வேணாலும் கட்டலாம். அதே போல் சின்ன வயசில் அந்த யங் ஏஜில் டீனேஜில் நல்ல பண்புகளை எல்லாம் தெரிஞ்சு கற்றுட்டோம்னா அது பின்னால் வாழ்க்கையில், அதாவது எத்தனை புயல் மழை அடித்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பர்சனும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நல்ல நேரி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். அப்படி இங்கே வேல்யூஸ், எட்டர்னல் வேல்யூஸை படித்து அதை எனக்கு கற்பித்து நான் படித்து வளர்ந்து இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னா ஆல் த குட் திங்ஸ் ஐ லேர்ன்ட் இன் திஸ் ஸ்கூல். இந்த சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேயே சாரீ கட்டியிருப்போம், இப்படி மடித்து போட்டு பின் பண்ணியிருக்கணும் சாரியை.
உட்காரும் பொழுது 2 காலும் சேர்த்து வச்சு தான் உட்காரணும், வரக்கூடாது. கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது. வயிறு தெரிஞ்சால் டோன்ட் ஷோ யுவர் மத்திய பிரதேஷ், ஒரு கிள்ளு கிடைக்குங்க, ஒரு கிள்ளு வைப்பாங்க. அது மாதிரி சாப்பிடும் பொழுது பிசைஞ்சு சாப்பிடாத, சேறு கலக்காத. சாப்பிடும்போது உருண்டை வண்டி ஷார்ட் புட்டு மாத வீசாத, ஓப்பன் பண்ணி சாப்பாட்டு உள்ள வச்சு வாயை மூடி மென்று சாப்பிடு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ லேர்ன்ட் ஹியர், டாட் பை த ரெஸ்பெக்டபிள் நன்ஸ் லைக் சிஸ்டர் லிட்வின்ல ஆரம்பித்து சிஸ்டர் லிட்வின், மதர் எட்வின், ஜோசஃபின் சிஸ்டர், பெர்னார்ட் சிஸ்டர், இப்படி எல்லாம் சிஸ்டர்ஸ் எங்கூட படித்தாங்க. 3 சிஸ்டர்ஸ், புஷ்பம் சிஸ்டர், மார்ஷல் சிஸ்டர் எங்களோட கிளாஸில் எங்கூட படித்த சிஸ்டர்ஸும் உண்டு. இப்படி நான் என்னெல்லாம் நல்ல பழக்கங்கள் என்னிடம் இருக்குதோ அதை எல்லாமே நான் இங்கிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அதை தாங்கி நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் இருக்கிறேன். அவ்வளோதான். இதில் நான் எல்லாத்துக்கும் அவங்கெல்லாம் எல்லாருமே மறைஞ்சாங்க. பட் எங்கேயோ இருந்து என்னை அவங்க வாழ்த்திட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள் கழித்து என்னை உள்ளே வர வச்சு உங்களையெல்லாம் பார்க்க வச்சு என்னை பெருமைப்படுத்திய உங்கள் ஹெச்எம் ஜோசஃபின் மதர் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைப் போலவே இங்கு பள்ளியில் படித்து இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முதன்மையான வணக்கத்தை அம்மா சௌந்தர்யா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கை தட்டணும். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு நம்மளை மைக் பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டு வருவீங்க. எங்கள் பீரியடில் இல்லை, எனக்கு பின்னாடி பீரியடில் கை தட்டுறதுக்கு 10 பேர் கூப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ நான் என்ன பேசினாலும் ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிச்சோன்னு நீங்கள் கை தட்டணும். தேங்க்யூ. நான் இந்த பள்ளியில் 2 ஆண்டுகள் தான் படித்தேன். 84 to 85, 85 to 86 2 ஆண்டுகள் படித்தேன். இந்த கார்னரில் ஸ்கூல் இருந்தது. 2 ஜடை மடித்து ஒயிட் ரிப்பன் கட்டணும். ஒயிட் ரிப்பன் கட்டிட்டு வரலன்னா வெளியில் நிற்க வச்சுருவாங்க. இன்னைக்கெல்லாம் நிற்பீங்களான்னு தெரியல, எனக்கு தெரியல. நின்னீங்களா? இப்போ ஜென்ரேஷன் நிற்க மாட்டாங்க, நிற்கக்கூடாது. வேற யூனிஃபார்மே இப்போ இல்லை. ஆனால் நாங்கள் படிக்கும் பொழுது மாரல் சயின்ஸ் கிளாஸ் இருந்தது. இன்னைக்கு மாணவர்கள் ஒரு விதமாக எல்லாம் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு நீங்கள் சொல்கிற அந்த நிறைய பேட் ஹேபிட்ஸு. நீங்கள் இப்போ எல்லாமே அம்மாவாக இருப்பீங்க. உங்களுக்கு பயமாக இருக்கா இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு பயமே இல்லை. கை தட்டணும். ஏனென்றால் ஆசிரியர்களை முழுமையாக நம்பினாங்க. அடித்தா ஏன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. கரெக்டா? அடித்தாங்க. இங்கே இருக்கிற ஒரு ராணி மிஸ் பார்த்தா எனக்கு அவ்வளோ பயம். ஞாபகம் இருக்கா? அவ்வளோ பயம். நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். பட் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ஒரு விஷயம் நான் நல்லா குறும்பு பண்ணுவோம், நல்லா பேசுவோம். கிளாஸில் படிக்கும்போது பேசக்கூடாது, டீச்சர் இல்லாதட்டி பேசுவோம். எனக்கு என்ன செய்வாங்கன்னா அமுதா பேசினவங்க பேர், அப்புறம் அடங்கவில்லை போட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் பேசுவேன், மிக அப்படின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் மிக மிக அப்படி போடுவாங்க. இப்படி அடங்காமல் இருந்தால் கூட ஆசிரியர்களை ஒரு நாளும் மனம் நோகும்படி நான் நடந்து கொண்டதே இல்லை. ரொம்ப பயப்படுவேன். நான் ஸ்கூல்ஸ் 10th வரைக்கும் ஃபிலோமினாஸ் இதனோட பிரான்ச் அங்கே இருந்தது சௌரிபாளையத்தில். இங்கே படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே படிக்கும்போது 6 வருடங்கள் அங்கே படித்தேன். இங்கே 2 வருடங்கள் படித்தேன். எனக்கு கிறிஸ்தவர்களுடைய தாக்கம், நான் டெய்லி பைபிள் படிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் வரதே இல்லை. ஒழுக்கம் முழுமையாக இருக்கணுங்கிறது, ஒரு மனிதன் வாழ வேண்டும்,
இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எத்தனையோ காலங்களுக்கு அப்புறம், எத்தனையோ மாணவர்கள் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தினேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சாபத்தை வாங்கிக் கொள்ளக்கூடாது. இது இப்ப இருக்கிற பெண் குழந்தைகளுக்காகட்டும் ஆண் குழந்தைங்களுக்காகட்டும் பெருசாயும் சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது. பட் அந்த காலத்தில் அந்த வயசுல எங்கள் மனதில் சுலபமாக பதிய வைத்தார்கள் ஆசிரியர்கள். டீச்சர்ஸ்க்கு கம்பல்சரி மரியாதை கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா கடவுள் பனிஷ் பண்ணுவாரு, இறைவன் கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து கொடுப்பாங்க. நான் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி வந்து சிஸ்டருக்கு எனக்கு ஒரு சின்ன சங்கடம். நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய அக்கா வந்து ரொம்ப அருமையாக படிப்பாங்க, 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆள். நான் வந்து ஒரு 7வது 8வது ரேங்க் 9வது ரேங்க் வாங்குகிற ஒரு மாணவி. அதனால் சிஸ்டருக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்கா மாதிரி படி, உங்கள் அக்கா மாதிரி படிங்கும்போது எனக்கு அப்படி வராது. ஆனால் மைக்கை பிடிச்சி பேச தெரியும். இன்றைக்கி என் சகோதரி வீட்டில் இருக்கிறாள், நான் இங்கே வந்திருக்கேன். கடவுள் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஐயோ ஏய் சாபம் வாங்கிக்காதடி, மார்க் கம்மியாயிரும் அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரே கவலையாயிருச்சு. ஐயோ இந்த சிஸ்டர் வேறு திட்டுறாங்க. ஏன்னா ஸ்டோரி புக் படிக்க வேண்டான்ட்டு இப்போ கிளாஸ் புக்கில் நான் கிளாஸில் இருக்கும்போது ஸ்டோரி புக் வச்சு அடியில் வச்சு படிப்பேன். நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ஒரு தடவை லைப்ரரி புக்கு கொண்டு வந்து படித்து ஊருக்குள்ளே அந்த பொது லைப்ரரி இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரி புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் கண்டுபிடிக்கல, அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் யாருமே கண்டுபிடிக்கல. எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டாரு, இவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் புக் படிக்காமல் லைப்ரரியில் உட்காந்துட்டுப்பா, இல்லைன்னா ஸ்டோரி புக் தான் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால டீச்சர்ஸ் எல்லாம் நேராக என்னையே தான் வந்து செக் பண்ணாங்க. லைப்ரரி புக் கைப்பற்றி விட்டார்கள். எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, லைப்ரரியன் எப்படி மீட் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, அந்த மாதிரி கவலையெல்லாம் இருந்தது. டீச்சர்ஸ் எல்லாம் திட்டினாங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னெல்லாம். நான் போய் உடனே ப்ரேயர் தான், அங்கேயே சர்ச் இருக்கும், ப்ரேயர் பண்ணுவேன். ஐயோ எனக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் மார்க் கம்மியாகிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி வேண்டினேன். ஆனால் யவனராணி, நான் படித்த சாண்டில்யனின் யவனராணி கதையை என்னோட 10th ஹிஸ்ட்ரியில் தைரியமாக எழுதினேன். இந்த ஸ்கூல் டைமில் எழுதவே இல்லை. மிட்டம்லேயோ ஆஃபேலி கோட்டேலி இதில் எல்லாம் நான் எழுதவே இல்லை. கிரேக்கர்கள் இந்த ஜோசியத்தை தமிழ்நாடு இந்தியாவில் பரப்பினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக யவனராணியை படிச்சுட்டு, யவனராணியில் சாண்டில்யன் சொல்லியிருப்பார், ஜோசியத்தை நம்பித்தான் ஒரு ராணியை கூட்டிகிட்டு வந்து இங்கே டெவலப் பண்ணுவாங்க. அந்த கதையை அதில் எழுதினேன். நிறைய மார்க் வாங்குற ஆள் கிடையாது. 87 100க்கு 87 மதிப்பெண்கள் 1984 கிடைப்பது என்றால் மிகப்பெரிய அரிதது. அதுபோல் ஒரே ஒரு செய்தி தான், இப்போ நீங்களாம் பெருசாகிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, இப்போ போய் நான் வந்து மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல அர்த்தமெல்லாம் இல்லை. பட் ஆசையாக இருந்தது, சொல்வதற்கு பிரியமாக இருக்கிறது. உங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் காணமேன்னு நான் நினச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வரும்போது நான் என்ஜாய் பண்ணுறதா வந்தேன், பேசுவதற்காக அல்ல. இருந்தாலும் எனக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, வணக்கம். மரியாதைக்குரிய சிஸ்டர் ஜோசன் அவர்கள், மேடம் சௌந்தர்யா மேடம் அவர்களுக்கும், அமுதா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் வணக்கம். என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினது மிஸ் ஜெஸ்ஸி, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மிஸ் ஜோதி மிஸ் தான் என்னை இங்கே அறிமுகப்படுத்தி வச்சாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் இங்கே படித்தது 2 வருஷம் தான், ஹையர் செகண்டரி 1988 to 1990 படித்தேன். இங்கே இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ஒரு பெரிய ஏணியாக அமைஞ்சதுன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் படித்தது வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லலான்னு விரும்புகிறேன். அங்கே படிக்கும்போது கிளாஸ் எல்லாம் பார்த்தா டோட்டலாக இங்கிலீஷ் மீடியம்லேயே எடுப்பாங்க, இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா வந்து அவ்வளோ நம்ம அப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும், நமக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் கம்மியாக இருக்கும். நான் அங்கேருந்து வந்தப்போ இங்கே இங்கிலீஷ் மீடியமில் தான், அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு பிரச்சனையே ஒன்றும் இருக்குல்ல. ஆனால் நிறையா குழந்தைங்க வந்து வேறு தமிழ் மீடியத்துலேருந்து இங்கே வந்திருந்தாங்க, +1 +2 ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க.
சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்களுக்கு. ஆனால் இங்கே இருந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழையும் சொல்லி தருவாங்க, இங்கிலீஷையும் சொல்லி தருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். இது மாதிரி ஒரு ஸ்கூல் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அங்கே படித்ததை விட திருப்பி இங்கே படிக்கும்போது என் மைண்டில் நல்லாவே ஏறிச்சு. ஸோ இட் வாஸ் அ பிக் ஐ ஓப்பனர்னே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிளாஸில் 20 பேர் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஒரு 5 பேர் தமிழ் மீடியம் இருப்பாங்க. அந்த 5 பேர்த்துக்காக அப்படியே திருப்பி சொல்லி தருவாங்க. என்னால் அந்த மறக்கவே முடியாது. அந்த டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்னி மிஸ்ஸு நிர்மலா மிஸ் இருந்தாங்க ஒருத்தருங்க. அப்புறம் பாட்னி கலாவதி மேம் தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. செல்லம் மிஸ் ஃபிசிக்ஸ் மிஸ்ஸு, அப்புறம் குணவதி கெமிஸ்ட்ரி மிஸ் இருந்தாங்க. அப்புறம் ஹெப்சிபான ஒரு ஜுவாலஜி மிஸ் இருந்தாங்க. ரொம்ப அருமையாக சொல்லி தருவாங்க, 2 மொழிலையும் சொல்லி தருவாங்க. அந்த சப்ஜெக்டை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த பொட்டானிக்கல்ஸ் நேம்ஸ் எல்லாம் சொல்லும்போது உள்ளே நம்ம மனசுல இறங்கிரும். அப்போ எனக்கு வந்தது தான் எனக்கு வந்து சயின்ஸில் ஒரு பெரிய ஆர்வம். அதாவது நான் வளர்ந்து வரும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு மெடிசன் பண்ணணுன்ட்டு. எனக்கு கிடைக்கலன்ட்டு அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி தான் சேர்ந்தேன். திரும்பவும் எனக்கு அந்த பாட்னியோடைய இது ரொம்ப இருந்தங்காட்டி தான் நான் கடைசியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நான் சயின்டிஸ்ட்டாக இருக்கேன். என்னுடைய அந்த ஆர்வம் வந்து பொட்டானிக்கல் நேம்ஸு டாக்ஸானமியில் ரொம்ப இருந்தாங்காட்டி அன்னைக்கு படித்த அந்த ரேடிஷை சொல்லுவாங்க, ரெஃபானஸ் சட்டைவஸ், டாக்கஸ் கரட்டா, பீட்டா வல்காரிஸ் அப்படி சொல்லும் போதே உள்ளே ஏறும் அப்படியே உடம்புல. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்னுமே என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி கூட எந்த ட்ரீயை பார்த்தாலும் எனக்கு அந்த வந்துட்டே இருக்கும். அந்த சின்ன பிள்ளையில் நடந்த இன்சிடெண்ட் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் ஸ்கூல் தான் இது. எல்லா குழந்தைகளும் சமமாக நடத்துனாங்க, அது ரொம்ப சொல்லணும். ஃப்ரான்சஸில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பர் அண்ட் ஸ்கூலு, அதில் நிறைய கிரடேஷன் இருக்கும். ஆனால் இங்கே அது இருக்கவே இருக்காதுங்க சிஸ்டர். அது ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் வந்து நம்ம வெளிப்படுத்த தயங்குவோம். நான் அப்படி தான் இருந்தேன், கொஞ்சம் பதுமையாக ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பேன். ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் வெளிப்படுத்தவே மாட்டேன். அப்போ இங்கே கைட்ஸ் மிஸ் தான் இங்கே ஸ்போர்ட்ஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹை ஜம்பில் நான் சும்மா கலந்துக்கிட்டேன். ஆனால் பார்த்தா என்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், லாங் ஜம்ப்பு நல்லா பண்ணேன். இதை வச்சு என்னை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க ட்ரைனிங் கொடுத்து. ஸோ அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஜோனரே எனக்கு தெரியாமல் இருந்தது. அது இந்த ஸ்கூலில் தான் என்னை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த ஸ்கூலை பற்றி. இந்த ஹாலில் தான் நிறைய டைம் இந்த குரூப் கிளாஸஸ் நடத்துவாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் இது. அப்போ வந்து வேறு கிளாஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் முடியும். சயின்ஸ் குரூப்னா ஒரு தனியாக வச்சுருவாங்க, காமர்ஸ் கேர்ள்ஸும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து தமிழ் பார்த்திங்கன்னா தவமணி மிஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அப்படியே பாட்டு பாடி சொல்லி தருவாங்க, என்ஆக்ட் கூட பண்ணுவாங்க கிளாஸில். அப்படியே உள்ளே வந்து அந்த செய்யுளெல்லாம் புரிஞ்சு அந்த தொகுதிகள் விகுதிகள் அந்த மாதிரி பிரித்து சொல்லி தருவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சாங்க. லிட்ரேச்சர் கூட இங்கே தான் நல்லா படிக்க முடிஞ்சது என்னால். ஸோ அந்த விதத்தில் வந்து this school has become a very big foundation for me. And of course டிசிப்ளின் பற்றி சொல்லவே வேண்டாம், அது நோ கமெண்ட்ஸ் ஃபார் தட். இது எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. நான் இருந்த வரைக்குமே அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி நான் இருந்தப்போ தாவணி இருந்தது. இந்த இதெல்லாம் இதே போல் தான் சிமிஸ் போட்டு தான் வருவோம் உள்ள, அதையே வந்து கவர் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரியெல்லாம் நிறையா ரூல்ஸ் இருந்தது. பட் எவ்ரிபடி வேர் கம்ஃபர்டபுள். இப்போ ரோட்டில் நடந்தே தான் வருவோம் வீட்டிலேருந்து, எந்த பயமும் கிடையாது. அப்படியே ஒரு இப்போல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது நடக்கிறது. இந்த பிரிட்ஜு கடையிலலாம் நடந்து வந்திருக்கிறோம், RS பூ மார்க்கெட் சைட்லேருந்து நடந்து வரணும். ஸோ அந்த டேஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் எங்கே வேணால் உட்காந்து ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக இருந்தது. கிளாஸில் உட்காந்து சாப்பிடுவோம், கிரவுண்டில் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு போயிடணும். அந்த கைட்ஸ் மிஸ் வந்து செக் பண்ணுவாங்க, எல்லாம் நீட்டாக வச்சுருக்கீங்களா, அது மட்டும் தான் வேலை. பட் ரொம்ப நல்ல டேஸ், ரொம்ப வண்டர்ஃபுல் டேஸ் இருந்தது. ஜோஸ்வின் சிஸ்டர் இப்போ சுப்பீரியராக இருக்காங்களே, அவங்க தான் ஹெச்எம்மாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா கைகாலாம் நடுங்கிரும். ஆனால் எவ்ரி டைம் எந்த எக்ஸாம் வந்தாலும் ப்ளஸ் பண்ணுவாங்க வந்து ஒவ்வொருத்தரையும். அப்புறம் லலிதா சங்கர் மேம்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸு. ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. ரொம்ப அருமையான கிளாஸ்க்குள்ள அப்படியே இன்வால்வ் ஆக்கிடுவாங்க எல்லாத்தையும். அவங்க வந்து மலையாளி தான், பட் அந்த டோனில் மலையாளம் வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறதுல வந்து கண்டிப்பாக நுணுக்கமாக இருப்பாங்க. இந்த மாதிரி சில நல்ல மெமரிஸ் இந்த ஸ்கூலில் நிறையவே இருக்குது. நான் எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், இந்த தமிழ்லையும் இங்கிலீஷும் எப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம ரீச் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ரொம்ப நல்லா இன்டர்ரிலேட் பண்ணிக்க முடியும் நிறையா சப்ஜெக்டில். அது வந்து நம்ம ஆர்வத்தை தூண்டுது. இன்றைக்கி குழந்தைங்க எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு ஆட்டு மந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருப்போம். ரொம்ப நாள் வந்து உண்மையிலேயே நான் ஃப்ரான்சிஸில் படித்ததான் பேர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 8வது வந்தப்போ தான் ஃபாதர் இன் ஹெவன் ஹோலி பியாண்ட் நேம் வந்து கோலி பியாண்ட் நேம் தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறோம் நாங்கள். எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நாள். ஸோ அந்த லெவலில் தான் நாங்கள் அப்படியே ஒரு குரூப்பாக சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்தோன்னே இன்னும் ப்ரேயர் சாங்காட்டும் சரி எல்லாமே எனக்கு அப்படியே இன்னும் க்ரீனாக இருக்குது. என் குழந்தைய தூங்க வைக்கும்போது கூட அதை பாடியிருக்கேன். ஆண்டவரில் நான் அகமகிழ்ந்து என்றென்றும் அக்களிப்பேன், நானோ உமது இரக்கத்தையே உறுதியாய் நம்பி இருக்கின்றேன். அப்படி வரும் இந்த பாட்டு.
ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் நாங்கள் தொண்டை சரியாக இருக்குதோ இல்லையோ தைரியமாக பாட முடியும் எல்லாத்தினால. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் வாய்ப்பு கொடுத்தாங்க, என்கரேஜ் பண்ண ஸ்கூல்னு சொல்லலாம். என்றைக்கு இருந்தாலும் இது என்னோட ஆல்மா மேட்டர். இன்றைக்கி எத்தனை மேடையில் நான் பேசியிருந்தாலும் எத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி, இங்கே வந்து நான் பேசுகிறது எனக்கு கிடச்ச ஒரு பெரிய ரெக்கக்னிஷனாக நினைக்கிறேன் சிஸ்டர். ஸோ இந்த டே என்னுடைய ஒரு மெமரபிள் டே. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, பட் இந்த டே எனக்கு எதுவுமே ஐ மார்க் இட் அஸ் அ க்ரீன் டே ஃபார் மீ அண்ட் ஃபார் எவர். ஸோ ஐ ஆல்வேஸ் விஷ் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. யார் வேணால் எந்த சைட்லேயே வேணால் ரைஸ் அப் பண்ணலாம். ஸோ த 3 things which I learned from the school I want to stress here. The 3 R's. The 3 R's are rise up to the occasion, stay responsible and be resilient. ரைஸ் அப் டு த ஒகேஷன்னா நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கணும் அந்த டைமுக்கு நீடுக்கு நம்ம எந்திரிச்சு தைரியமாக வரணும். செகண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ விடுறோமோ பின் வாங்குறோமோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நானுன்னு நினைக்கணும் நம்ம. மூணாவது ரெசிலியன்ஸ். என்ன நடந்தாலும் சரி வி ஷுட் கெட் பேக் டு த ஒரிஜினல், கம் பேக் டு த ஒரிஜினல். இந்த 3 R'ம் எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த ஸ்கூலு. ஸோ எதுக்கு நான் நன்றி கடமை போட்டிருக்கிறேன். என்னன்னைக்கும் நான் சொல்லுவேன், இன்றைக்கி இங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் யூஆர் ஆல் லக்கி, யூஆர் பேக் டு தி ஸ்கூல். அண்ட் ஐ விஷ் இந்த அலுமினி மீட்டிங் எவ்ரி இயர் தொடர்ந்து நடக்கணும், நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும், இன்னும் நிறைய ஜென்ரேஷன்ஸை பார்க்கணும் இந்த ஸ்கூலு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டச்சிங் 160 years now. So it's really a memorable day to meet here together, and I wish all the best to everybody. I like to quote one thing here. ஆள் போல் தலைதலைத்து அருகுபோர் வேரூன்றி மூங்கில் போய் கிளைகிழைத்து மலர்ந்து வாழ இந்த ஸ்கூல் தலைச்சி வளரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இனிய மாலை வணக்கம் சிஸ்டர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து 98, 99 பேட்சில் இங்கே 89 பேட்சில் இங்கே நான் படிச்சிருக்கேன். நான் என் பேர் சி கலைமணி. இப்பொழுது கோயம்புத்தூர் மாநகராட்சி அசிஸ்டன்ட் ரெவென்யூ ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய ஒழுக்கம் இங்கிருந்து ஆரம்பித்தது. கணினியின் இதழ்களாக கோவையை என்பர், கனிமலலை முழுவடிவை கோவை என்பர். நீலமலை சாரலிலே நீலம் விரித்து நெளிந்து வரும் தென்றலினை வளைய விட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் என விட்டால் மூதாட்டி. வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில்தான். ஏனுங்க என்னங்க, ஆமாமுங்க இருங்க சரிங்க போலாமுங்க வாங்க. இப்பேற்பட்ட கோவையில் உள்ள நமது பள்ளி பிரசன்டேஷன் கான்வென்ட் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இப்பேற்பட்ட கோவைக்கும் நன்றி, எனது பள்ளிக்கும் நன்றி. நான் படித்த பள்ளியிலே பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய ஒழுக்கம் இங்கே ஆரம்பித்தது. நாங்கள்லாம் படிக்கும்போது தினம் நாங்கள் கிளாஸ் ரூம் கூட்டணும், தினம் இவங்க தான் கூட்டணும்பாங்க. இதுதான் நான் இப்போ வரைக்கும் என்னோடய வீட்டில் எந்திரிச்ச உடனே கூட்டுறது. அப்புறம்தான் அடுத்த வேலை. ஒவ்வொரு டிசிப்ளினும் நான் இப்போ கூட எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு கமிஷனர்கிட்ட கேட்டேன், சார் என்னோடய ஸ்கூலில் இன்றைக்கி அலுமினி அசோசியேஷன் நான் போகணுன்னு. சந்தோஷமாக போங்கம்மா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கம்மான்னாங்க. அது எனக்கு கேட்ட உடனே எப்படா துள்ளி குதித்து வருவோம். இங்கே போன அலுமினி அசோசியேஷனுக்கும் என்னை கூப்பிட்டாங்க, ஹானர் பண்ணாங்க, நானும் பேசினேன். இதுவும் இந்த வாய்ப்பு திரும்ப கிடச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி. எனக்கு உங்களுடைய சிஸ்டர் இது இந்த கிரவுண்டு பத்தாதுங்க சிஸ்டர். எங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் வைக்கும்போது பெரிய அளவில் பண்ணுங்க, எங்களை எல்லாம் கூப்பிடுங்க. நாங்கள் இதுக்காகவே ஏங்கிட்டு இருக்கோம். எப்போயா இந்த ஸ்கூலில் படித்தோம், எப்போயா இந்த ஸ்கூலில் பார்ப்போம். நாங்கள் பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்துருச்சு. என் பிள்ளைகளும் இங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் படித்த பள்ளி என்னால் பெருமை. என்னால் இந்த பள்ளிக்கு பெருமை என்பதில் நான் சொல்வதில் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் அனைவரின் கருத்துகளும் எங்கள் அனைவரையும் பள்ளி பருவத்திற்கே அழைத்து சென்று விட்டன. உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்று நமது பள்ளி குடும்பத்திற்கு மையமாக இன்றைய சிறப்பு நாள் முக்கிய தருணமாகிறது. இதனை நினைவூட்ட நம் பள்ளியின் பல வித்தியாசங்களை சிறந்த முறையில் இழுத்துச் செல்லும், பல உயரங்களை அடைய உதவிய நமது முன்னாள்
மாணவி, பிரதான தலைவி, நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜோஸ்பின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கூடியுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் நமது பள்ளியின் முன்னாள் மாணவி என்ற பெருமையோடு உங்கள் முன்னிலையில் நிற்கின்றேன். 83 to 84, 84 to 85. ஸோ 83லேருந்து 85 வரைக்கும் நான் இங்கே +1 +2 படித்தேன். இப்பொழுது நமது பள்ளியின் முன்னாள் மாணவிகளாகி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் நமது த எல்டஸ்ட் அலுமினஸ் ஆஃப் அவர் ஸ்கூல் மிஸ்ஸஸ் சௌந்தர்யா நம்முடைய இருப்பது மிக்க மகிழ்ச்சி, மிகவும் பெருமை. மிஸ்ஸஸ் அனந்தலக்ஷ்மி சயின்டிஸ்ட் அண்ட் மிஸ்ஸஸ் அமுதா த அட்வொகேட் இவர்கள் எல்லாம் நம்மோடு இருப்பது, அவர்கள் பேசிய அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன. அது இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி. எனக்கும் இதே ஒரு அனுபவம் தான். நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் ஒரு துறவியாக, ஒரு சன்னியாசியாக இருக்கிற அப்படின்னா அதற்கு நமது பள்ளியின் இந்த ஒழுங்குமுறைகள். நான் தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்தேன். இங்கிலீஷ் வார்த்தை ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் மிஸ் சொன்ன மாதிரி, இவங்க சயின்டிஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி தமிழ்லையும் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லி பக்கத்தில் புரிய வைப்பாங்க டீச்சர்ஸ். அப்புறம் வெளியில் தமிழே பேச மாட்டாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ், வெரி பர்டிகுலர் அபவுட் இட். அப்போ அவங்கிறத நான் கற்றுக்கிட்டது. இப்போவும் நமது பள்ளியை வழி நடத்த எனக்கு உறுதுணையாக இருப்பது அந்த பழக்க வழக்கங்கள் தான். எனவே இந்த காலகட்டத்திலும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அந்த வள்ளுவரின் வார்த்தைக்கேற்ப நமது மாணவிகள் இந்த தலைமுறையினரும் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய முயற்சியில் நமது முன்னாள் மாணவிகளாகிய எங்களுடைய ஆசிரியர்கள், மற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் உறுதுணையாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். நம்மளை எல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கிற அந்த சமுதாயத்தை உருவாக்கணும். நல்ல நம்ம எப்படி வளர்ந்து வந்தோமோ அதே மாதிரி இனி வர சமுதாயம் ஒழுக்கத்திலும் சரி, கல்வியிலும் சரி, பண்புகளிலும் சரி, எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை, நம்முடைய ஆசை. அதனால் அதற்கு உங்களிடம் எப்போ வேணாலும் நான் உதவி கேட்பேன். நீங்கள் நின்று பேசணும், நம்ம மாணவிகளுக்கு ஏதாவது 2 வார்த்தை சொல்லணும்னா உங்களை தான் கேட்பேன். அதனால தான் ரெஜிஸ்டர் ஃபார்ம் வச்சுருக்குறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். எப்போ வேணாலும் உங்களை கூப்பிடுவோம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு அவர் ஸ்கூல். இது எங்கள் பள்ளி நான் சொல்ல மாட்டேன், நம்ம பள்ளி. ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு கம் அட் எனி டைம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி இந்த நாளை ஒரு மறக்க முடியாத அனுபவம் மிகுந்த நாளாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் அம்மா சௌந்தர்யா, மிஸ்ஸஸ் அனந்தலக்ஷ்மி, மிஸ்ஸஸ் அமுதா எல்லாருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிதான மாலை வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் வி மேரி ரீட்டா மார்டினா. நான் 1998 பாஸ்ட் அவுட். இதே மேடையில் ஒரு அலுமினி மீட்டில் ஸ்பீக்கராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்னோட கருத்துக்களை பதிவு செய்யறதுக்காக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு கிரேஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் பிஎட் காலேஜ், எம்எட் காலேஜோட பிரின்சிபலாக நான் இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு அடித்தளமாக அமைந்தது 7 வருடங்கள் நான் இங்கு கற்றுக்கொண்ட கல்வி. இந்த பேசிக் தான் இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்களை என்னால் உருவாக்க முடியுது. இதே பள்ளியில் நான் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளேன். இன்று முதல்வராக இருக்கின்றேன் என்றால் ஒரு ஆசிரியருடைய பணியினுடைய சிறப்பு என்னால் உணர முடியுது. ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த அலுமினி மீட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருந்தோம். ஒன்றுமே கேட்கவே இல்லை. இந்த எல்லோரும் இப்போ வரோம் நம்ம அலுமினி மீட்டுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் ஃபங்க்ஷன் முடித்த பிறகு என்ஜாய் பண்ணலாம். அது என்னுடைய கனிவான ரெக்வஸ்ட். தயவு செய்து அடுத்த அலுமினி மீட் வரும்போது இந்த மாதிரி சேர் நாட்காலிகள் காலியாக இருக்கும்போது
நிகழ்ச்சி நடத்துபவர்களுடைய மனம் எவ்வளவு புண்படும் என்பதை என்னால் உணர முடியும். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்காக. அப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் சில பேர் எந்தோவாக வரும்போது இதை உணராமல் வெளியில் சுற்றி இருப்பவர்களை கொஞ்சம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. நான் அதனால தான் மிஸ்கிட்ட மிஸ் நான் கொஞ்சம் ஒரு மட்டும் கேட்டுக்கிறேன் மிஸ், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு நான் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து நிற்கிறேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்காக ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷன் நம்மனால தான் நிறைவு பெறும். ஆனால் அடுத்த ஃபங்க்ஷன் இதை விட சிறப்பாக நம்ம அமைத்து தருவோம் என்று இன்று உறுதி எடுப்போம். சரிங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்கூலில் படித்த நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். ஏன்னா ஒரு பெண்ணை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு நம்ம ஒரு குடும்பத்தை, ஒரு தலைமுறையை சிறப்பாக உருவாக்குறோன்னா ஒரு அசைவுகளும் இங்கே எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. சேசுமரி சிஸ்டர் கிட்ட 7 வருஷம் நாங்கள் இருந்திருக்கிறோம். சிஸ்டர் இப்படி நின்னா போதும் நாங்களாம் பயந்து நடுங்கிடுவோம். அதில் கிளாஸ் லீடர் வேறையா, எல்லாரும் சத்தம் போட்டால் சிஸ்டர் நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு போனவங்க எல்லாம் முட்டி போட்டுருவோம். உடனே போய் சிஸ்டர்கிட்ட எக்ஸ்கியூஸுக்காக போய் ஆஃபீஸ் ரூம் முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்போமா, சிஸ்டர் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு. சிஸ்டர் பார்ப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் நிற்கட்டும் அப்படிமா, அப்படியே மனசில் நினச்சிட்டே அப்புறம் வெளியில் வந்துட்டு சரி போங்க கிளாஸ்க்கு போங்க அப்படிமா. அந்த பார்வையிலேயே நாங்கள் பயந்த நாட்கள் இப்போ இல்லைப்பா. நாங்களும் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கு பயந்துட்டு நாங்கள் இருக்கோம். இப்போ பிள்ளைகளை பேஸ் பண்ணி இருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், டீச்சருக்கு என்ன வேணும்னு நினச்சி செயல்படக்கூடிய நிலை தான் இப்போ இருக்குது. ஸோ நம்ம இருந்த பீரியடெல்லாம் கோல்டன் பீரியட், அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன அசைவுகளும் அங்கே நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளாகட்டும் சரி, நம்மளை அந்த குடும்ப உணர்வோட டீச்சர்ஸ் நம்மளை இப்போ வரைக்கும் தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சரி, ஐயோ எங்கள் மிஸ்ஸுப்பா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ஊட்டி இருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லைப்பா, வெளியில் கேட்டை விட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நீ யாரோ நானோரோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அஃபெக்ஷன் அது வரவே வராது. இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுடைய டீச்சர்ஸும் நம்மக்கிட்ட நமக்கு சொல்லி கொடுத்த ஹெச்எம் சிஸ்டர்ஸ், அவங்கள எல்லாம் இப்போது கண்ணீரோடு நினைத்து பார்க்குறேன். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் இப்போ இல்லை. நாங்கள் இங்கே வந்தபோது அவங்களுடைய உடல் அசைவுகள் இப்படி அசைஞ்சு போன மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. குறிப்பாக நிம்மி மிஸ்ஸை நினச்சி பார்த்தோம். நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், ஐயோ மிஸ் இப்படி போன தடவை மைக் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்கள. இதே நிறைய டைம் நாங்கள் மார்கரெட் மிஸ்கிட்ட பேசுவோம், நிறைய மிஸ்கிட்ட தொடர்பு உள்ளே இருப்போம். ஆனால் அவங்க இல்லைங்கிறத இப்போ எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. இப்போ இந்த மாதிரி ஒரு உணர்வுகளோடு நம்ம ஒன்றிணைத்த காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது. அதை நினச்சி தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் எங்களை எல்லாம் கூப்பிடணும். நாங்களும் சிறப்பாக ஒரு நாள் ப்ரோக்ராம் போடுங்க. காலையில் உங்கள் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பண்ணுங்கள், மதியானம் எங்கள் ப்ரோக்ராமை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இன்னும் என்ஜாயபுளாக இருக்கும். எங்களுக்குள்ளே ஒரு டீம் அமைச்சு கொடுங்க, நாங்கள் டூர் போகிறோம், நீங்களும் எங்களோட கலந்துக்குங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய உறவுகளுக்குள்ளே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். To all the dignitaries on the stage, thank you so much. இந்த மேடை முதல் மேடை எப்போ அப்படின்னா 2001 அப்போ திருக்குறள் ஒப்புவிக்கிற போட்டியில் நின்றுட்டு கை கால் நடுங்க உதற திக்கி திணறி அந்த 10 திருக்குறளை சொல்லி முடிக்கலை. நான் 6 திருக்குறள் தான் சொல்லியிருந்தேன். ரேணுகா தேவி மேம்னு ஒரு மிஸ் இருந்தாங்க, தமிழ் மிஸ். அவங்க அங்கேருந்து பரவாயில்ல சொல்லு, கரெக்டாக சொல்லு அப்படின்னு அன்னைக்கு கொடுத்த ஊக்கம் இன்னைக்கு இங்கே இந்த ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிறேன். அதற்கு பிறகு நிறைய மேடைகள், அந்த மேடைகள்லாம் தயக்கம் இல்லாமல் பேசுறதுக்கு முதல் படியாக இருந்தது இந்த மேடை தான் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன்னு சொல்லக்கூடாது, அதை ப்ரொனன்சியேஷன்னு சொல்லி கொடுத்த நிர்மலா மிஸ்லிருந்து ராவணனை பற்றி வீரத்தமிழன் ஒரு கவிதை, தென்றிசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் புரிக்குதடா அப்படின்னு ஒரு கவிதை இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. எங்கே போனாலும் அதை பேசியே நான் ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
ஸோ அதுக்கு முதல் படியாக இருந்தது இந்த மேடை தான். எல்லா டீச்சர்ஸும் ஞாபகம் இருக்குது. எங்களோட மேத்ஸ் மிஸ் லவ்லினா மிஸ் இருக்காங்க. ஜாமெண்ட்ரி தப்பாக போட்டால் எப்படி திட்டு விழுகும்னு எங்களுக்கு தெரியும். எதில் எவ்வளோ மார்க் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்தது அவங்க. இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு இப்போ ரீசன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸும் தான், இங்கே இருந்த டீச்சர்ஸும் தான். நானும் என்னோடய ஃப்ரெண்டு மீனாட்சியும் திருச்செங்கோட்டில் ஒரு காலேஜில் எங்களை கெஸ்ட் லெக்சராக கூப்பிட்டுருந்தாங்க. சமவ் நாங்கள் ரொம்ப நாள் கான்டாக்டில் இல்லாமல் இருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம். இங்கிருந்து திருச்செங்கோடு போகிற வழி ஃபுல்லாக இந்த ஸ்கூல் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பேசிக்கிட்டே தான் போனோம். அங்கே போயும் வந்து நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்து இங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ நல்லா கம்யூனிகேட் பண்ணுறோன்னா உங்களாலேயும் முடியும் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு வந்தோம். அது ஒரு ரூரல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த காலேஜ். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ ஒரு நேஷ்னல் ஆந்தமை கரெக்டாக பாடுறதுக்கும் நீராறும் கடலுடுத்த கரெக்டாக பாடுறதுக்கும் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்தது இந்த ஸ்கூல் தான். அதுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கைத்தட்டும் தான் இங்கே இப்படி நிற்கிறதுக்கு காரணம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு என்ஜிஓவில் செக்ரட்டரியாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தன்னலம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு சமூக சேவையில் ஈடுபடுறதுக்கு இங்கே நடந்த ஒவ்வொரு மாரல் சயின்ஸ் கிளாஸும் காரணம், இங்கே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு சிஸ்டரும் காரணம். தேங்க்யூ ஸோ மச். நீ கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி எங்கள் சீனியர் சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா சேரே இடம் பத்தாமல் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசவா சேருக்கு பேசவான்னு தெரியல. ஆனால் மேடம் சொன்னாங்க அன்றைக்கி, சௌந்தரி மேடம், ஒரு சுப்ரீம் பவர் என்னை இங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்னு. நான் அதை நினைக்கிறேன், கடவுள் தான் இந்த சுப்ரீம் பவர். ஏன்னா அவங்க இந்த வயசுக்கு இத்தனை பேரை பார்த்து நின்று பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுத்து அந்த கம்பீரமான தொனி இனி மாறாமல் கொண்டு வந்ததுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் மேடம். அதே மாதிரி நிறைய பேருடைய நினைவலைகளை இங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் படிக்கும்பொழுது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்க, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு அது இந்த பில்டிங் அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் படிக்கும் பொழுது, நாங்கள் படிக்கும் பொழுது இந்த ஸ்கூல் பில்டிங் எப்படி இருந்தது அப்படின்னா, நிறைய ஓடு கிளாஸ் தான் இருந்துச்சு, ஓடு போட்ட கிளாஸ் தான் இருந்துச்சு. எந்த வசதிகளும் இல்லை, அந்த கண்டிஷன் இருந்தது. இன்றைக்கி இவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு யார் காரணம்னு நினைப்பீங்க? இது உங்கள் செக்ஷன். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு, இனிமேல் பேச போகிறதா வேணும் உண்மை. யார் காரணம்? டீச்சர்ஸ் இல்லை, கரெக்டாக சொன்னான், ஹெட் மிஸ்டர்ஸ். இந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்கு நாங்கள் வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து அப்படி இல்லை. அவங்க தங்களுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்து முழு நேர வேலை கல்வி பணியை செய்து அதில் வர ஒரு ஊதியத்தில் ஒரு பைசா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. இது உண்மை. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இனிமேல் கான்வென்ட்டு ப்ரெசன்டேஷன் கான்வென்ட்னோடனே எலிசபெத் ராணிக்கிட்டேருந்து டொனேஷன் வந்துட்டுருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். எலிசபெத் ராணிக்கிட்ட எல்லாம் வரலப்பா, இந்த மாதிரி ராணிகள்கிட்ட இருந்து தான் வந்துட்டுருக்குது. சரியா? நம்ம காங்கிரிகேஷனில் இருக்கிற அனைத்து சிஸ்டர்ஸும் தங்களுடைய ஊதியத்தை முழுவதையாக கொடுத்து இந்த கல்வி பணியை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய பணி இன்னும் சிறக்கும், ஆலமரம் போல சிறக்கும். அது அவங்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்வில் வருது. இங்கே தான் நான் வரேன். நாம் என்ன பண்ண போகிறோம்? என்னுடைய டாப்பிக்கே வந்து கன்க்ளூஷனில் வந்து பேசுங்க மிஸ்ன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த விழாவுக்கு இது கன்க்ளூஷன், பட் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு இதுதான் ஆரம்பம் என்று நான் நினைக்கிறேன். ஏதோ வந்தோம், பேசணும், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம், கட்டி பிடிச்சோம், முத்தம் கொடுத்தோம், கொஞ்சம் பாராட்டினோம், அந்த வைப்ரேஷன் அதோடு போயிடக்கூடாது. அதுவும் வேணும். அதற்கு மேலாக நாம் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்கூலுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன். உடனே மிஸ் எதை பணங்கன்னு கேட்குறாங்களோ, அது எங்களுக்கு ஏராளமாக கடவுள் கொடுப்பார். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தைரியம், உங்களுடைய துணிச்சல், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமைகளை வந்து இந்த கல்விக்கு நீங்கள் கொடுக்கணும், இந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நிறைய நாங்கள் செய்தித்தாளில் பார்க்குறோம், எப்போவோ படித்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் மாணவர்களெல்லாம் போய் நின்று அந்த பள்ளிக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டு செய்யும் பொழுது, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதே கோவை மாவட்டத்தில் இருக்கிறோம், நாம் என்ன பண்ணோம்?
எதுவுமே பண்ணலையில? கொஞ்சம் தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அழைப்பு விடுகிறோம். இது நான் என்ன பேச போகிறேன்னு எங்கள் ஹெச்எம்கே தெரியாது. கன்க்ளூஷன் ஒரு ஹெட்டிங் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இது வந்து கடவுள் இதைத்தான் செய்ய சொன்னார். நம்ம ஏதோ வந்தோம், படித்தோம், நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, மேடம்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஒன்று கூட்டுவோம், மீண்டும் நாம் உட்காந்து பேசுவோம், இந்த பள்ளிக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம செய்வோம். அழைப்புக்காக காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று நன்றி கூறி அடுத்த நிகழ்வுக்கு தொடர்கிறோம். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மனம் நிறைந்த நன்றியுடனும் இந்த முன்னாள் மாணவியர் சந்திப்பு நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு தாமதமின்றி வந்துவிட்டோம். இவ்விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றி கூற நமது முன்னாள் மாணவி இந்நாள் இப்பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் திருமதி பரிமளா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Praise the Lord. Give thanks to the Lord, for He is good. His love endures forever. Psalm chapter 106, verse 1. Good evening to everyone present here. It's my honor to stand before you to extend a heartfelt gratitude on behalf of our school. This evening is truly special because we have the privilege of celebrating with our esteemed chief guests who are also alumni. No duty is more urgent than that of returning thanks. As the saying goes, first I would like to express our deepest gratitude to our chief guest, Mrs. Sundari, retired professor of Visalakshi College and former principal of Sri Ram College and honorary advisor at Aishwarya Fertility Center. Your immense presence means a lot today. Thank you, madam, for your empowering words. A profound thank you to Mrs. Amuda, an advocate, District Court of Coimbatore, for gracing this occasion with your presence. Thank you, madam, for sharing your journey and inspiring us with your dedication to justice. Thank you, madam. I feel grateful to thank Dr. R. Ananthalakshmi, a distinguished scientist at the Institute of Forest Genetics and Tree Breeding, your remarkable achievements in the field of science, which serve as a beacon of excellence for all of us. Your presence and insights made this event truly special. Thank you, madam. I owe my sincere thanks to our Reverend Sister Headmistress for your unwavering leadership and tireless efforts in organizing this event. You are a source of strength and pride for us. Being an alumna, you are a shining example for all of us. Thank you, dear sister. I am indebted to thank our dear alumni, teachers who have studied in this school and have returned to contribute as educators. Your efforts behind the scenes have made this event seamless and enjoyable for everyone. A warm thank you to the organizing committee and the staff in making this event successful. Thank you, dear teachers. A special note of thanks to all our beloved alumni who have made this event lively and memorable. You have traveled from near and far to be with us today. Your presence is a testament to the lasting bond. We deeply value our willingness to reconnect with Alma Mater. Thank you for gracing this occasion with your presence and for reminding us of the strong community we have built together. Once again, I extend a heartfelt thanks to all of you for being here today. Let us continue to cherish the memories and stay connected. Thank you. வெளியே போறீங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் எல்லாம் பேசலாம்னு பார்த்தேன். கேக்குதா? ஓகே. நான் 2008 பேட்ச் மீனாட்சி சந்திரன். இங்கே நிறைய சீனியர்ஸு ஜூனியர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்த ஷேர் பண்ணலான்ட்டு ரொம்ப விருப்பப்பட்டு வந்திருக்கேன் நான் இங்கே. எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இங்கே சரி, எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் பேசுகிறேன். ஓகே சரி. இந்த ஸ்கூலில் 2008 பேட்சில் இருந்து நான் வெளியே போகும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போகிறோமே, எப்படி காம்படிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி வெளியே போயிருக்கேன். ஆனால் இந்த ஸ்கூலோட கெத்து என்னங்கிறது வெளியே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையிலே. ஸோ இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறாங்க. அது ரொம்ப சின்சியராகவும் இதாக பண்ண இங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் டேபிள் டென்னிஸில் எனக்கு ஒரு கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தது ஜெயலக்ஷ்மி மிஸ் தான். இங்கே எத்தனை பேருக்கு ஜெயலக்ஷ்மி மிஸ் தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தோட இம்பேக்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி படித்து முடித்ததில் ஒரு ஐடி ஒர்க்கில் நான் வேலை பார்க்குறேன். ஆனால் நான் வந்து இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்போர்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கேன். பேரா டேபிள் டென்னிஸில் நேஷ்னலில் கோல்டு மெடல் பண்ண வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து இப்போது 20 பிளேயர்ஸ், பேரா பிளேயர்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் உட்காந்து கால் போலியோ இந்த மாதிரி நிறைய விதமான மாற்றுத்திறனாளிகள் இங்கே எங்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவன் ஆட்டிசம் கிட்ஸும் எங்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸோட விதை அவங்க எனக்கு விதைக்கலை அப்படின்னா இன்றைக்கி டேபிள் டென்னிஸ் பிளேயருங்க மீனாட்சிக்கு அப்புறம் டேபிள் டென்னிஸ் பிளேயருன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது தெரியாமலே போயிருக்கோம். ஜெயலக்ஷ்மி மிஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க எங்கிட்ட இல்லை, இப்போது தெரியல, எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அவங்க மூலிமா வந்த ஒரு விதை தான் இன்றைக்கி பேரா டேபிள் டென்னிஸோட கோச்சாக மாறி இருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான பேரா ஸ்போர்ட்ஸ் எங்கேயுமே ரெகனைஸ் பண்ணலை. ஸோ நம்ம தான் இதை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் இப்போ ஒரு ஃபெசிலிட்டியில், கங்கா ஃபெசிலிட்டியில் இப்போ நான் ஒரு 20 பிளேயர்ஸுக்கு ஃப்ரீயாக ஆட்டோ ஓட்டுறவங்க, பாப்கார்ன் போடுறவங்க, அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸை எடுத்து இப்போ ட்ரெயின் பண்ணி நேற்று போய் நேஷ்னல்ஸில் கோல்டு மெடல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு, நான் இப்போ மிஸ்ஸு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. சரி, சொசைட்டிக்கு பண்ணணும்னு நினச்சோமே, நம்ம ஸ்கூலுக்கு எதுவும் பண்ணணும் இல்லையே அப்படின்ட்டு. கண்டிப்பாக டேபிள் டென்னிஸில் என்னது முடிஞ்ச ட்ரைனிங் இந்த ஸ்கூலுக்கு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஹாலில் நிறைய டேபிள் போட்டு விளாண்டு ஸ்டேட் லெவல் போயிருக்கேன். இங்கேருந்து தான் நான் போயிருக்கேன். அந்த பேட்டை பிடிச்சி சொல்லி கொடுத்தது வந்து ஜெயலக்ஷ்மி மிஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அங்கேருந்த ஹெச்எம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறைய சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு பேரா ஸ்போர்ட்ஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறையா விஷயம் வந்து நாங்கள் இப்போது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் டேபிள் டென்னிஸில். ப்ளஸ் ஸ்பெஷலாக இந்த பேரா ஸ்போர்ட்ஸ்க்கு மக்கள் ஃபவுண்டேஷனில் இப்போ பேசினாங்க மணி, அவங்க எல்லோரும் இந்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பிளேயர்ஸை ரெடி பண்ணி நாங்கள் மேட்சுக்கு அனுப்பணும். ஏன்னா அவங்களால ஒரு பே பண்ணி கூட அவங்களால வர முடியாது. முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லி ஆகணுமாமா. அவங்க பேஸ்கெட் பால் பிளேயர்ஸு சுஜி, விமலா, கல்பனா அண்ட் கோமதி, சரண்யா, இருக்கிறதுலே ரொம்ப ரவுடி கேங்குன்னா அவங்க தான். அதையும் சொல்லிடு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இந்த மாதிரி டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட இது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா என் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்கள் சொசைட்டிலேயோ உங்கள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி பேரா பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே ஒரு பிளேயர்னு ஒரு ஐடென்டிட்டி என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இலவசமாக தான் பண்ணுறோம். இதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதான், ஏன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நிறைய பேர் இது மாதிரி இருக்கிறனால வெளியே வர மாட்டாங்க. ஸோ அதை நான் மீன் பண்ணணுங்கிறக்காக தான் இன்றைக்கி இது பண்ணேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற சொசைட்டியில் யாராவது இருந்தாங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாம். பேரா ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கோயம்புத்தூரில் பெரிய சப்போர்ட் உருவாகணும் தான் என்னோடய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி சொன்ன மாதிரி அவங்க போர்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. பாருங்கள், அப்ளிகேஷன் போட்டோன்னே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. நன்றி. அதே போல் நீங்கள் இந்த மேடையில் வந்து நீங்கள் சொல்லணுங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஹெட்மிஸ்டர்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆலோசனைகள். ஒரு கை ஓசை வராது, பல கை சேர்ந்தால் தான் அது செய்ய முடியும்.
எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்கள் ஹெச்எம்மை பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனைகளை சொல்லலாம், பெற்றும் கொள்ளலாம். நன்றி. இப்போ நீங்கள் போடுற எல்சிடியை பார்ப்பீங்களாமா? குமரி மாவட்ட புண்ணியரே வாழ்க வாழ்கவே, அன்னை சபையின் அச்சாரமே, கணக்கில்லாத நலம் பொழியும் அருள் மேகமே, காணிக்கை அன்னை சபையின் அச்சாரமே, கணக்கில்லாத நலம் பொழியும் அருள் மேகமே, கண்ணியரின் பணிவாழ்வு வளர்ந்தோங்கவே, கண்ணியரின் பணிவாழ்வு வளர்ந்தோங்கவே, கருத்தாய் எமக்கு உரு கொடுத்தாய் வாழ்க வாழ்கவே, உம் பாதையினை தொடர்ந்திடுவோம் எம் பணிகளினால் நலம் தருவோம், உம் பாதையினை தொடர்ந்திடுவோம் எம் பணிகளினால் நலம் தருவோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன் தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்.
செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மள்ளு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டோரு நெறிவூரு கருவேலங்காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசிவந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்ன சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிறவரா இல்ல எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. ரூபங்களால் படுதே தொடுதே அழகினை சுடுதே. தாயாகவே தாலாட்டுதே